சாரிக்கா, என் வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப பிஸியான ஆளு. அப்படி இருந்தாலும் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசிடுவாரு. என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவர் ஊர்ல இருந்து வந்ததும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் போய் உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன். அது வரைக்கும் இந்த ஆல்பத்தை பாருங்க. கல்யாண ஆல்பம். ஓகே. அக்கா, என்னக்கா, என்னாச்சு? இல்லம்மா, ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? என்னக்கா, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்ன ப்ராப்ளம்க்கா? ப்ராப்ளம்மா, நான் போய் ஹேண்டில் பண்ணும். கிளம்புறேன். அக்கா, இன்னும் 10 நிமிஷம் தான். சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். நீங்க ஏமாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? உங்களை நம்பி பெத்த அம்மா கூட தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். இவ்வளவு நல்ல மாதிரி நடிச்சு இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. பைக் வாங்கி விக்கிறேன்னு சொல்லி போதை பொருளை வித்திருக்கீங்க. இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஊர்ல பெரிய மனுஷங்க பொறுவில நிறைய பேர் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்ல எவனோ என்னவோ பண்ணட்டும், ஆனா ஏன் புருஷன் இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு தான் கேவலம். என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? அன்னைக்கு நகை வாங்கி கொடுக்கும்போது மட்டும் இழிச்சுக்கிட்டே வாங்கினல, அப்ப மட்டும் எப்படி இருந்ததா? இந்த மாதிரி அநியாயமா தான் சம்பாதிச்சு இந்த நகையை வாங்கினேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க முகத்திலே விட்டெறிஞ்சிருப்பேன். அன்னைக்கு நான் கேட்டப்ப கூட நியாயமா தான் சம்பாதிச்சுன்னு வாய் குசாம போய் சொன்னீங்க. ஏய், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி குதிக்கிற? அவ்வளவு ரோஷம் இருக்கிறவளா இருந்தா உங்க அம்மா வீட்டுல இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கணும். ஏன் பிள்ளை பாவம் யார் காலையோ கையிலயோ விழுந்து பிசினஸ் ஆரம்பிச்சா, அது லாஸ்ல போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நேர்மையா பிசினஸ் பண்ணா லாஸ் ஆகாது. இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணா இப்படிதான் நடக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 நல்ல வழி இருக்கு. இத பார், நல்ல வழி கட்ட வழியில எனக்கு தெரியாது. எனக்கு தேவை பணம். அது எந்த வழியில் நிறைய கிடைக்குதோ அந்த வழியில தான் நான் போவேன். உங்க வெளி விஷயத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன். அன்னைக்கு கூட என் மாமா என்கிட்ட சொன்னப்ப உங்க மேல இருக்கிற பொறாமையில அப்படி சொன்னாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, அவர் என் மேல வச்சிருக்கிற அக்கறையில தான் அப்படி சொல்லியிருக்காரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அடிச்சுக்க வேண்டியது நீ இல்லடி, இவன். அவன் தப்பு பண்ண ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் தான் அவன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டான். இங்க பாருங்க, உங்க புள்ள பண்ண பாவத்துக்கு என்ன பங்கு போட வைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. மூஞ்ச பேத்துருவேன். போன பொதுன்னு வாழ்க்கை கொடுத்தா ஓவரா பேசிக்கிட்டே போற. இத பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இஷ்டப்படிதான் செய்வேன். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொன்ன தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. என் வீட்டுக்கு ஸ்ரீதேவி மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் தலையெழுத்து உன்ன மாதிரி.
வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால கெஸ்ட் ஹவுஸ் வந்து நிற்கிறியா? ஏண்டா 5 லட்சம் ரூபா பணத்தை தூக்கி கொடுத்தேன், ப்ரௌன் சுகர் கடத்தி 10 லட்சம் ரூபா சம்பாரிச்ச, போலீஸ் கிட்ட மாட்டினதுனால இப்போ ஓட்டாண்டியா வந்து நிக்கிற. சொல்லிட்டியல்ல, கிளம்பு. என்னடா நின்றுட்டு இருக்கிற? கிளம்பு. ஐயா, எல்லாத்துக்கும் அந்த ஏசிபி ரேகா தான் காரணங்க ஐயா. அவதான் கடத்த சொல்லி ஐடியா கொடுத்தாளா? இல்ல அவதான் கடத்த சொல்லி ஐடியா கொடுத்தாளா? முட்டாப்பாய். அனிதாவோட தம்பிங்கிற காரணத்தினாலதான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன். அதை வச்சு பொழைக்கு தெரியாம வந்து நிக்கிறான். இங்க இருந்து போடா, போட. ஐயா, இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? உங்களை விட்டா எனக்கு வேற யாரையும் தெரியாதுங்க ஐயா. நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காட்டணும். எங்க அக்கா அனிதா இருந்திருந்தா என்னை எப்படிலாம் விட்டுருப்பாங்களா? உன் அக்காவா இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து நின்றுப்பா. சரிடா, உன்னை நம்பி இனி பணமெல்லாம் தரமாட்டேன். ஏதாவது வேலை போட்டு தரேன், செய்ய. என்ன வேலைங்க ஐயா? இந்த தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கோவை இந்த 4 மாவட்டத்திலேயே கலெக்டர் போஸ்ட் காலியா இருக்குது. டூட்டியில ஜாயின் பண்ணிக்கிறியா? ஆளப்பாடுறா. ஏடா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமாடா? உன்னை தாண்டா கேட்குறேன், கார் ஓட்ட தெரியுமா? தெரியுங்க ஐயா. நாளையிலேருந்து டிரைவரை வந்து சேர்ந்துக்கோ. டிரைவர் வேலையா? ஏ ஐயா, கௌரவ குறைச்சலா இருக்குமாக்க? ஐயா, அப்படி இல்லைங்க ஐயா. பின்ன எப்படி? கதிர அண்ணே, என்னண்ணே? நாளைக்கு காலையில் கண்ணா வந்தோடனே நம்ம ஃபேக்டரியில் டிரைவர் வேலை காலியாக இருந்ததுன்னா இவனை போட்டுக்கு சொல். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. மறுபடியும் எனக்கு எவ்வளோ உதவி செய்றீங்க. என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இது மறக்க மாட்டேன் ஐயா. ரொம்ப வாசிக்காத, கிளம்புடா. கிளம்பு, நாளைக்கு வா. ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. நீ தாண்டி என்னப்பா, ஐயாவுக்கு வேண்டப்பட்டாளா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, நானும் டிரைவராக சேர்றதுக்கு ஐயா கிட்ட 1 வருஷமா ட்ரை பண்ணேன், முடியலை. நீ வந்தா பார்த்த உடனே வேலைக்கு சேர்ந்துட்டியே, அதான் கேட்டேன். டிரைவர் வேலையெல்லாம் ஒரு வேலையாங்க, வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன அப்படி சொல்லிட்ட? ஐயா கிட்ட வேலை பார்க்கறது அரசாங்க உத்தியோகம் பார்க்குற மாதிரி. கொடுத்து வச்சோம் ஏன் நீ? அனுபவி.
எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரை பார்க்கணும்? என்ன இப்படி பாக்குறீங்க? இனிமே மாசி ஐயாவோட டிரைவர் நான் தான். ஐயாவோட பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இனிமே என்னை யாரும் அசைக்க முடியாது. சுருக்கமா சொல்ல போனா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி நான். ஏச்சி வாய் முடு. ஏன்டா பரமசிவனை போய் அசிங்கப்படுத்துற? நான் நினைச்சேன்னா உங்க ஐயாவே உள்ள தள்ள முடியும் தெரியுமா? வண்டியத்தோட அண்ணன் இல்லை மேடம். மாடியில் இருக்க. லிஃப்ட் ஒர்க் பண்ணல மேடம். மேடம், மாடின்னா மொட்டை மாடி. கௌசிக் தம்பி, இந்த போலீஸ்காரி அடங்கவே மாட்டாளா? தீனா எனக்கு வேண்டப்பட்ட பையன். அவனை நோண்டி நொங்கெடுத்து இப்ப அவன் என்கிட்ட வந்து நிக்கிறான். அந்த போலீஸ்காரி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப அந்த போலீஸ்காரி என் விஷயத்துல குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கா. அது அவ்வளவு நல்லா இல்ல. போலீஸ்காரி கிட்ட சொல்லி வை. வணக்கம் தலைவரே. சொல்ல வேண்டியதை டைரக்டா என்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே. யார்கிட்டயும் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன ஷாக் ஆகி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா யார பத்தியாவது பேசும்போது அவங்க நேர்ல வந்துட்டா அவங்களுக்கு ஆயுஸ் 100ம்பாங்க. ஆனா என் ராசி எப்படி தெரியுமா? நான் பேசும்போது அவங்க குறுக்க வந்துட்டா அவங்களுக்கு அல்ப ஆயுஸ். என்னோட ராசி என்னன்னு தெரியுமா? என்னை பத்தி தப்பா பேசுறவங்க எல்லாருமே அல்பாயுஸ்ல போயிருவாங்க. ஆமா, என்ன புது டிரைவர் வச்சிருக்கீங்க போல இருக்கு? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிற கேப் மாதிரி முள்ள மாதிரி இவங்களை தவிர்த்து வேற ஆளே கிடைக்கலையா? இப்ப அவனை பத்தி பேசுறதுக்காகத்தான் இங்க வந்தையா? இல்ல, அதெல்லாம் உங்க பாஷையில சொல்லணும்னா சப்ப மேட்டர். நான் உங்களுக்கு பெரிய வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த பெரிய வீடு உங்க சின்ன வீடோட பெருசா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு தவிடு தத்தெல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு நல்லவனா நடிச்சிட்டு இருக்கீங்களே, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நல்லவன்னு இத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கீங்களே, அதுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் வேணும்? உங்களுக்கு சின்ன வீடு இருக்கிறது உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமா? என் மேல அபாண்டமா பழிய போட்டு என் செல்வாக்க குறைக்க பிளான் பண்றியா? என்ன இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் எனக்கும் தெரிஞ்சு போச்சேன்ற கோவமா? நம்பர் 15 சோமசுந்தரம் அவென்யூ, திருவான்மியூர். அட்ரஸ் கரெக்டா?